ஓகே. எல்லாருக்குமே ஷேர் சேட் அப்படிங்கிற ஆப் வந்து நிறைய பேருக்கு வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த ஷேர் சேட் அப்படிங்கிற ஆப்பில் வந்து நம்ம எப்படி போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து லைவாக வந்து ஷேர் பண்ணி இன்னொரு ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஷேர் சேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு என்னென்னா ஷேர் சேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஷேர் சேட்டுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஷேர் சேட்டு ஹோம் பேஜை இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அடுத்த செகண்டு எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுத்துட்றேன். ஹோம் பேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறையா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ வீடியோஸ்லேயும் நம்ம எப்படி இதே மாதிரி போடுறது அப்படிங்கிறது எல்லாருக்குலேயும் ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு டவுட் இருக்க தான் செய்யும். அதுக்கு நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு வந்து கிளியராக செட் பண்ணணும். ப்ரொஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டாப் ரைட் சைடு கார்னரில் இங்கே பாருங்கள், என்னுடைய வரவு தெரியும். அதில் வந்து ஒரு பிக்சர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் பாருங்கள் ஃபாலோவர்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ இருக்காங்க? 7.8K. சரிங்களா? 7800 பேர் இருக்கிறாங்க. தென் போஸ்ட் எத்தனை போஸ்ட்டு? 233 போஸ்ட்டு. இது எல்லா போஸ்ட்டுமே வந்து ஜாப் ஓரியன்ட் போஸ்ட் நான் போடவே இல்லை. என்ன செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம எவ்வளோ வந்து ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடுற போஸ்ட்டுக்கு வந்து ரீச் அவுட் கிடைக்கும். அதர்வைஸ் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து போஸ்ட் போட்டிங்கன்னா ரீச் கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் குட் மார்னிங்கு, குட் நைட்டு, ஏதாவது ஒரு எடிட்டிங் ஃபோட்டோ, எடிட்டிங் வீடியோஸ் அப்பப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி மக்களில் கவர மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோடு பண்ண தான் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் கூடுவாங்க, ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. அப்படி போட்டுகிட்டு இருக்கும்போது ஊடால 1-2 சில ஊடால 1-2 நீங்கள் ஜாப் ஓரியன்ட் வந்து போஸ்ட் போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே ரீச் அவுட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுவும் பர்டிகுலராக ஒரு டைமிங் இருக்குது. ஓகேங்களா? ஷேர் சேட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரீச் அவுட் கிடைக்குன்னா நைட்டு 10:30. ஓகேங்களா? 10:30 to 11:30 போட்டால் நல்ல ரீச் அவுட். மார்னிங் 5 AM - 7 AM போட்டிங்கன்னா நல்ல ரீச் அவுட் இருக்கும். ஓகே, அப்போ நான் எப்படி வந்து ஷேர் சேட்டை வந்து ஓப்பன் பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும் சொல்லி கொடுத்துறேன். போஸ்ட் எப்படி போடணும் அதானே இப்போ நமக்கு மெயினாக தேவை. அந்த போஸ்ட் போடுற மெத்தடை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். எப்படின்னா நீங்கள் ஷேர் சேட்டுடைய மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா? மெயின் பேஜுக்கு வந்த உடனே இதில் வந்து எல்லாமே இருக்கும், லாங்குவேஜஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே என்ன வரும் கேட்டிங்கன்னா ஸ்டேட்டஸ், கேமரா அண்ட் அப்லோட் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைப்பிங் மெத்தட் வரும். இதில் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ண உடனே என்ன வருது நீங்களே பாருங்கள். பின்னணி இல்லாமல் உருவாக்குக அப்படின்னு சொல்லி வருது. அப்படியே கீழே பாருங்கள். இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ரொஃபைல் மாதிரி. சரிங்களா? பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்ட் பிக்சர் நம்ம செட் பண்ண வால்பேப்பர் அந்த மாதிரி இதில் வந்து நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து பிளாங்காக இருக்குது. ஓகே, இன்டர்நெட் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் வந்து ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வால்பேப்பரில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வால்பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா வால்பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம், நான் ப்ளெயினாகவே உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளெயினாகவே நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ப்ளெயின் டெக்ஸ்ட்டு எப்படின்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள், சிறப்பான தகவல்கள் இடத்துல இதில் வந்து நீங்கள் ஜாப்ஸ் அப்படின்னு போட்டு என்ன செய்யலாம்னா ப்ளெயினாகவே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், டைப் பண்ணி டேக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு மெத்தட். ப்ளஸ் வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர் வச்சுருக்கிறேன். அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி, அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். அதுக்கும் சேம் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பாருங்கள் அப்லோடு. ஓகேங்களா? அந்த அப்லோடை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக எங்கே போகும் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனுடைய கேலரிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகேங்களா? கேலரிக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யணும், கன்ஃபார்மாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபோல்டர் உள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பிக்சரை அப்லோட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த பிக்சரில் உங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபோன் நம்பர் இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஃபோன் நம்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்லோட் பண்ணும்போது எடிட்டிங் ஆப்ஷன் வரும். நம்ம அதை வச்சு என்ன செஞ்சுக்கலாம்னா நம்மளுடைய ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ட்ராக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள் அடுத்து. ஓகேங்களா? கீழே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அடுத்து அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த அடுத்து அப்படிங்கிறத வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ண அடுத்த செகண்டு இங்கே பாருங்கள், இங்கேக்குள்ளே ஒரு ஐக்கான் மாதிரி ஓப்பன் ஆகிடுது. மேலே சிறப்பான தகவல்களை இங்கே எழுதுங்கள் இருக்குது. அதை நம்ம டைப் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா டைப்பிங் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இங்கே இடத்துல இருந்து வாட்ஸ்அப் மீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா டைப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மீன் போட்டு நீங்கள் உங்களுடைய நம்பரை அங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து எனக்கு போஸ்டரில் நம்பர் இருக்கிறனால நான் வந்து என்னோடய நம்பரை வந்து அங்கே டைப் பண்ணலை. சரி, நெக்ஸ்ட்டு இப்படியே வந்து நம்ம போஸ்ட்டை கிளிக் பண்ணால் போஸ்ட் ஆயிருமா?
போஸ்ட் ஆகவே ஆகாது. என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே அப்படியே பாருங்கள், இந்த பதிவுக்கு டேக்கை தேர்வு செய்யவும். டேக் மீன்ஸ் வந்து ஒரு ஓகே நம்ம இப்போ வந்து என்ன செய்யணும், இல்லை டேக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். டேக் எப்படி சூஸ் பண்ணலான்னா கீழே பாருங்கள், இந்த பதிவுக்கு டேக்கை தேர்வு செய்யணும். இது வந்து ஆல்ரெடி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஷேர் சாட்டில் நிறைய டேக்ஸ் மீன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டேக் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே சொல்லுது. அந்த டேக் அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் இருக்கும். டேக்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு சில தலைப்புகளில் வந்து நம்ம வந்து பர்டிகுலராக போஸ்ட் போடலாம். இப்போ நம்ம எதுக்கு போஸ்ட் போட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்பு, அப்படி தானே? ஒரு வேலையை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டேக் வந்து பண்ண போகிறோம். அப்போ இதில் ஏதாவது வேலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது தலைப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த வருது பார்த்தீங்களா, வணிகம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து வருதா. அதில் நம்ம பிஸ்னஸ் டிப்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அடுத்த செகண்டு இங்கே மேலே பாருங்கள், ப்ளூ கலரில் அந்த பிஸ்னஸ் டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து போயிடும். நெக்ஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே பாருங்கள், சி ஆல் டேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக நிறைய டேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுலேயும் வேலை வாய்ப்பு பாருங்கள். ஓகேங்களா, சி ஆல் டேக்கை கிளிக் பண்ணணும். இங்கே பாருங்கள் மேலும் நல்லா எடுக்கும். மேலும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தா 2 டேக் தான் இருக்குது. நம்ம நிறைய டேக் பண்ணணும். பிஸ்னஸ் ரிலேட்டட் 5 பண்ணலாம் சொல்லியிருக்கோம்ல, 5 இப்போ 1 பண்ணியாச்சு. அப்புறம் கீழே ஒரு மாநில அரசு வேலைகள் இருக்குது. அப்போ 2 தான் இருக்குது. இன்னும் 3க்கு என்ன செய்யலாம், இந்த மேலுமா கிளிக் பண்ணேன். ஓகேங்களா, மேலும் கிளிக் பண்ண வந்துருச்சா, கிட்டத்தட்ட 6 டேக் கிட்ட வந்துருச்சு. அதில் இப்போ நம்ம என்ன செய்யலாம், இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பார்ட் டைம், அப்புறம் WFHனா என்ன கேட்டிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் மீனிங்கில் வரும். ப்ளஸ் என்ன இருக்குன்னா 8th 10th இருக்குது. மத்திய அரசு வேலை இருக்குது. கிட்டத்தட்ட 3 ப்ளஸ் மேலே ஒன்று 4 சூஸ் பண்ணிட்டோம். கிராஜுவேட் ஓகேங்களா 5. இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த ப்ளூ கலரில் சூஸ் பண்ணதெல்லாம் பாருங்கள், 1 2 3 4 5 இருக்குது. ஓகேங்களா, 6th ஒன்று சூஸ் பண்ணுறேன். என்ன வருது, 5 டேக்கர்கள் மேல் தேர்வு செய்ய முடியாது. சரிங்களா, இது வந்து இதில் உள்ள க்ரிட்டீரியா. நீங்கள் எப்போயுமே என்ன ரிலேட்டடாக வந்து போஸ்ட் பண்ணுறீங்களோ அதுவும் ரிலேட்டடான டேக்கே சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது டேக்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபைனல் ப்ராசஸிங் என்ன கேட்டிங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா போஸ்ட், அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், உங்கள் போஸ்ட் அப்லோட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும். ஓகே, அப்லோட் ஆகி கொண்டிருக்குதுன்னு வந்துருச்சு. அப்போ எங்கே தான் போய் என்னுடைய போஸ்ட்டை பார்க்க, அப்லோட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்ல. இங்கே பாருங்கள், உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அடுத்த செகண்டே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், நம்ம போட்ட போஸ்ட் வந்துருச்சா, அவ்வளோதான் சம்திங். ஓகேங்களா, இதில் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்கங்கிற சொல்லிடுறேன். இந்த இடத்துல பாருங்கள், 0 பார்க்குன்னு இருக்குது. வித்தின் 1 or 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அதில் வந்து வியூவர்ஸ் இருக்கும். பார்க்க மீன்ஸ் நம்ம வந்து இங்கிலீஷில் வியூஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பாருங்கள் சார், அதாவது உங்களுடைய போஸ்ட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஷேரிங் பண்ணவங்களும் யார் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அதாவது அவங்களுடைய நேம் பார்க்க முடியாது, மற்றபடி எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, சில ஹவு மெனி மெம்பர்ஸ். ஓகேங்களா, அந்த லிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். கருத்துக்கள்னால் என்னென்னா கமெண்ட். ஓகேங்களா, இதில் ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்பப்போ போய் நீங்கள் தான் செக் பண்ணணும். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். தென் நீங்கள் பாருங்கள் பிடித்தவை, இது என்ன கேட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க ஒரு சிலர். உங்களுடைய போஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு டேரெக்டாக வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இதுதான் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் இதை அப்படியே என்ன செய்யணும்னா உங்களுக்கு லைவாகவே இப்போ வந்து லைட்டாக இழுக்கிறேன். ஓகே, லைட்டாக இழுத்தோன்னு மேலே பாருங்கள் ஒரு ஆரோ மார்க் மாதிரி வருது. அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரீலோடிங் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ரீலோடிங் ஆகுது. நம்ம கிட்டத்தட்ட போட்டு 1 minute ஆயிடுச்சுன்னா வியூஸ் எத்தனை இருக்குது அதில் காமிக்கும். 1 minute ஆகலை, 0ன்னு தான் இருக்குது அந்த இடத்துல. ஓகே, என்னுடைய பழைய போஸ்ட் கூட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 5 மணி நேரத்திற்கு முன்பு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, 581 வியூஸ் போயிருக்கு. ஆனால் கீழே பாருங்கள் என்ன இருக்குது அந்த இடத்துல, வாட்ஸ்அப் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 8 பேர் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பிடித்தவை யாருமே டவுன்லோட் பண்ணலை. ஓகேங்களா, அப்போ அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகலை. இனிமேல் தான் ரீச் ஆகும். ஏன்னா அந்த நான் போட்ட டைமிங் வேறு. இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது வந்து டைமிங் என்ன கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணிக்கு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். வியூஸ் ஏறும். சரிங்களா, அதில் வந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்களா. நான் இப்போ லைட்டாக தான் இழுத்து விட்டேன். வித்தின் 1 minute எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஒருத்தர் பார்த்துருக்காங்க. இதுவே நம்ம வந்து ஒரு 5 minutes ஆகிடுச்சு, 10 minutes ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்மாக வியூஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். இதே மாதிரி வந்து நம்ம போஸ்ட் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா, ஷேர் சேட்டை பொறுத்த வரைக்கும் உடனே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. தொடர்ந்து போஸ்ட் போடணும். போஸ்ட் போட தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். மற்றபடி எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதாவது வருமா, யாராவது என்னுடைய போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வருமானு கேட்டால் கன்ஃபார்மாக வரும். எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுறேன் பாருங்கள், மேலே பாருங்கள் பெல் ஐக்கான். ஓகேங்களா, இந்த பெல் ஐக்கானில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்ட்டு. இப்போ நம்மளுடைய போஸ்ட்டை வந்து எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு இந்த இடத்துல பூராமே தெரிஞ்சிடும். நம்ம போட்ட பழைய போஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். இந்த இருக்கா பழைய போஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கனாலே வந்துடும். அதனால் இப்படி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஷேர் சேட்டில் வந்து உங்களுடைய போஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இதுதான் ஷேர் சேட்டில் போஸ்ட் போடக்கூடிய மெத்தட். சரிங்களா, இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.
தேங்க்யூ.